அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தான் துவரை செடி. இதுலேருந்து தான் நமக்கு துவரம் பருப்பு கிடைக்குதுங்க. இது நம்ம கிராமத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்டது நம்ம மானாவாரி வெள்ளாமையிலேயே எல்லாம் விதைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது காலங்காலமாக அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி போய் இப்போ துவரை அப்படிங்கிறதையே பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்கு காரணம் பாரம்பரிய விவசாயத்தை நம்ம மறந்து போனதும், அதுக்கப்புறம் அதை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நின்று போனது தான் காரணங்க. அதே இந்த துவரை செடியிலேருந்து வர துவரம் பருப்பை நம்ம எப்படி பாரம்பரிய முறையில் இயற்கை வேளாண்மையில் மண் கட்டி அதுக்கப்புறம் துவரம் பருப்பாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த கரையாம்புட்டும் செம்மண்ணை நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டுங்க, அதை போய் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஏற்கனவே துவரையை நம்ம காய வச்சுருப்போம். அந்த துவரையை எடுத்து ஒரு குமியில் குமிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோமா அந்த மிக்ஸ் பண்ண தண்ணி இருக்குது இல்லைங்களா, இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எவ்வளோ துவரை வச்சுருக்கிறோமோ அந்த துவரையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டப்பாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி கட்டிக்கிறாங்க. இது மாதிரி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கடினமான வேலை தாங்க. இருந்தாலும் இயற்கையில் கிடைக்கணும், மருந்து எதுவும் போடாமல் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இது மாதிரி செஞ்சுட்டா உடல்நலத்துக்கு நல்லதுங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மிக்ஸ் பண்ண துவரையை ஒரு ஒரு குட்டானா போட்டு ஒரு கோணிப்பை எடுத்து ஒரு 4-5 மணி நேரம் அது மேலே அப்படியே வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா சன்லைட் படுற இடத்துல காய வச்சுக்கிறாங்க. இது மாதிரி தாங்க ரெடி பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம்.